கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. இவ்வுலகத்தின் முன்னேற்றங்கள் ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கிறது, அதிசயிக்கும் விதமாக இருக்கிறது. குறிப்பாக தொழில்நுட்பம், அதிலும் முக்கியமாக இன்றைக்கு கம்ப்யூட்டர் போன்ற தொழில்நுட்பங்கள், செல்போனை நாம் பயன்படுத்துகிற தொழில்நுட்பங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதில் நன்மைகள் எவ்வளவு பார்க்கிறோமோ தீமைகளும் அவ்வளவு இருக்கிறதா. நம்முடைய இந்தியாவில் தமிழகத்தின் ஒரு கம்பெனி, அது மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது ஒரு பேச்சு. அரசாங்கமே இந்தியாவிலே துவங்கி நாமே செய்கிற அந்த தளம் ஜோஹோ அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அது போல ஆபத்தும் இருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் வளர, ஏஐ தொழில்நுட்பம் வளர என்ன ஆகுமா, அதுக்காக பயன்படுத்தப்படுகிற மின்சாரம் மிகப்பெரிய அளவுக்கு தேவை பெருகுமா. அதனால என்ன ஆகுமா, நிறைய தேவை பெருகும்போது மின்சார தட்டுப்பாடு, வீடுகள் மின்சார தட்டுப்பாடு ஒரு பஞ்சம் போல வரும்ன்ற எச்சரிக்கிறார். எப்படி தண்ணீர் இப்ப நமக்கு ஒரு பஞ்சம் மாதிரி ஆயிடுச்சே, அது அப்படியே நம்ம அதிர்ச்சியா பார்த்தோம், பிறகு அதை ஏற்றுக்கொண்டோம். இங்க இருக்கிற எல்லாருடைய வீட்லயுமே விலைக்கு வாங்கின தண்ணீர் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம. ஆக நாம் இந்த உலகத்தின் விஷயங்களை பயன்படுத்துகிற விஷயத்துல ராஜ்யத்தின் மக்களாகிய நமக்கு ஒரு வித்தியாசம், ஒரு கவனம் தேவை. உலகம் எல்லாத்தையும் கொடுக்குது விருந்து மாதிரி, எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு தானே அப்படின்னு நம்ம ஓடிடக்கூடாது. ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நமக்கு அதுல ஒரு எச்சரிக்கை, கவனம் தேவை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் இறுதி பாகம் 35 41 வரைக்கும் நாம் பார்க்கலாம். பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 15ஆம் அதிகாரமானது தொடங்கும் பொழுதே எருசலேமிலே கூடின ஒரு சங்கம், கவுன்சில், அதில் விவாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை, அது விவாதிக்கப்பட வேண்டியது, அது வாக்குவாதமாகி பிறகு அந்த முரண்பாடுக்கு ஒரு தீர்வு வந்து அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ளும் வகையிலே கொண்டு வந்துட்டாங்க. முடிஞ்சிடுச்சு. இதை கொண்டு வந்து இந்த ப்ராசஸ்குள்ள இருந்த முக்கியமான 2 நபர்கள் யாருன்னா பவுலும் பர்னபாவும். அவங்க சுயநலம் இல்லாம, சுய கௌரவம் பார்க்காம, தாங்கள் சிறுக கிறிஸ்து பெருக வேண்டும் அப்படின்றத ரொம்ப அழகா அந்த விஷயத்துல செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஆனா சோதனை வந்தது, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு. இந்த 2 பேருக்கு நடுவில் வந்த கருத்து வேறுபாட்டுல இவங்க எப்படி நடந்துகிட்டாங்க அதைதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், கணவன் மனைவியா இருங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா இருங்க, கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரிகளாக இருங்களேன். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 மனிதருக்கு நடுவில், அது உறவானாலும் நட்பானாலும் கருத்து வேறுபாடு என்பது வரும். கருத்து வேறுபாடு என்பது வரும். அது இல்லாத நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க எல்லாம் கனவுல தான் வாழணும். கருத்து வேறுபாடு என்பது நிச்சயம் உண்டு.
அந்த ஒரு விஷயத்துல நாம தீர்மானமா தெளிவா இருந்துடணும். ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இவ்வளவு அன்பா பழகிட்டே இருக்கிறோம், கணவன் மனைவியா இருக்கிறோம், இத்தனை வருஷமாச்சு, கிறிஸ்துக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உறவாக நாம சபையில சகோதரர்கள்லாம் நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம், அப்ப நமக்குள்ள என்ன மட்டும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதே தப்புன்ற, நினைக்கிறதே தப்பு. முதல்ல இந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கலாம். இதுல நீங்க தெளிவா இருந்தாதான் இனிவரும் நாட்களிலே நாம் நம்முடைய உறவை பாராட்டி அதுக்குள்ள அன்பினாலே அதை அழகாக கொண்டு போக முடியும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த 2 பேருக்கு நடுவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான். அங்க அந்தியோகில போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது பொதுவான பிரச்சனைக்கு தீர்வு கண்ட இவர்கள் தனிப்பட்ட பிரச்சனை வந்த பொழுது தடுமாறினார்களா? பொதுவாகவே சொல்லுவாங்க, ஊருக்கு நியாயம் சொல்றது ஈஸிப்பா, இன்னொருத்த வீட்டுல இருக்கிற பிரச்சனையை பேசி நீ தீர்த்து வைக்கிறது ரொம்ப ஈஸி, உனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி இப்ப பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வந்திருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள வந்த இந்த விஷயத்தை ஆவியானவர் நமக்கு தெளிவா அந்த இடத்துல எழுதி வச்சுட்டார். நான் எப்படி யோசிப்பேன், நான் ஒரு ரைட்டரா இந்த மாதிரி விவரங்களை எழுதுற ஒரு ஆசிரியரா இருக்கிறேன்னு வச்சுக்கோமே, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, எதிர்காலத்துக்கு கூட ரொம்ப பிரயோஜனமான ஒரு பிரச்சனை கையில எடுத்துக்கிட்டு தங்களுடைய சுய கௌரவத்தை பார்க்காம தாங்களே தீர்த்து வைக்கணும்னு முயற்சி பண்ணி அதை நடத்தாம எருசலேமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒத்து வராத விஷயம்தான். அது மாதிரியான ஒரு பழக்கம் இல்லாத பவுல் கூட போய் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்தப்ப அதை எதுக்கு எழுதி வைக்கணும்? அதை மறைச்சிடலாம், அதை எழுத வேண்டாம். இவ்வளவு தூரத்துக்கு இவங்களை ஹைலைட் பண்ணி அவங்க செய்த அந்த ஊழியத்தை மேன்மைய சொல்லிட்ட பிறகு இங்கதான் தேவன் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறார். பரிசுத்தவான்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள், நாம் நினைக்கும் மிகப்பெரிய விசுவாச வல்லமையினால, அதாவது அதுல ஜெயிச்சவங்க, அவங்களுடைய வாழ்வின் கருத்து பக்கங்கள் அதை தேவன் தெளிவாக எழுதி வச்சிருவார். அந்த மாதிரியான கருப்பு பக்கங்கள் எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கும். அது இல்லாம இருக்கணும்னு நம்ம கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி இருக்காதுன்னு நம்ம நினைக்கவும் கூடாது. எல்லாருக்குள்ளேயும் பாவமும் பலவீனம் என்பதும் வரும். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், அதுல எப்படி மனம் திரும்பி நாம் நம்மை மாற்றி மறுரூபமாகிறோம், அங்கதான் நமக்கான பாடம் வேதம் சொல்லி கொடுக்குது. அதுக்காக அந்த விஷயத்த எழுதி வச்சிருக்கிறார். இப்போ இந்த அந்தியோகில இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்ல தான் கலாத்தியருக்கு நிருபத்தை பவுல் எழுதியிருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை கூட கலாத்தியர்ல பதிவு பண்றார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல். அந்தியோகியாவில் இருக்காங்க, இவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குற்றம் சுமந்ததினால், யாரை பத்தி எழுதுறாரு? பேதுருவை பத்தி எழுதுறாரு. குற்றம் சுமந்ததினால் அப்படின்றார். அப்படின்னா அந்த இஷ்யூ குற்றம் சொல்லும் அளவுக்கு வந்துச்சு. அப்ப நான் முகமுகமா எதிர்த்தேன்றார். முன்னே சாப்பிட்டான். அவர்கள் யூதர்கள் வந்தபோது பயந்து அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சீங்கன்னா, பேதுரு மிகப்பெரிய ஒரு லீடர் அவரு. அதுக்கு அடுத்தது பர்னபாவை அந்த இஷ்யூக்குள்ள போயிட்டார், அவனும் இழுப்புண்டான் அப்படின்ட்டார். அப்ப பர்னபாவை பற்றி பவுலுக்கு ஒரு தாட் உள்ள வந்திருக்கணும். என்ன அப்படின்னா, பேதுருவோட போன பிறகு பேதுருவுக்கு ஒத்து போகும்படியாக சத்திய விஷயத்துல வைராக்கியமாக இல்லை. நம்ம அப்படிதான், ஒருவர் நல்லா இருக்காங்க, நல்ல நிறைய பண்றாங்க, அவங்களுடைய நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு அவங்களை பத்தி ஒரு தவறான அபிப்பிராயத்தை யாரோ சொல்ல கேட்போம். நம்ம கூட நேரம் எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம்.
யாரோ சொல்ல கேட்போம், சொன்னவங்க தப்பா நினைச்சுன்னு கூட சொல்லியிருக்கலாம், அது அவங்க அபிப்பிராயமா கூட இருக்கலாம், அவங்க புரிஞ்சுக்கிட்டதா கூட இருக்கலாம். ஆனா அதை கேட்டுட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்களை பார்க்கும்போது இந்த தவறான ஒரு விஷயத்த கேட்டுட்டதுனால நம்ம இவங்களை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சோம். இங்கே பர்னபா இழுப்புண்டான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை இது மனசுல இருக்கலாம். கருத்து வேறுபாடு, அதிருப்தி, அபிப்பிராய வித்தியாசங்கள் இதெல்லாம் வரக்கூடியதுதான். இப்ப நாம 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 36. அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். ஊழியத்துல ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவது எவ்வளவு முக்கியமோ அவர்களை பின்தொடர்வது எவ்வளவு முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நிறைய ஊழியங்கள் விழுந்து போவதற்கும் அந்த ஊழியம் வளராம இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணங்கள், அவர்கள் அலைந்து திரிந்து காடு மேடெல்லாம் ஏறி ஆத்துமாக்களை ரட்சிக்கிற வேலையை பண்ணிடுவாங்க. ஆனா அவர்களை பின்தொடர்ந்து போய் அவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படியாக போதிக்கணும், பார்த்தீங்களா, அதை விட்டுருவாங்க. பிள்ளையை பெறுவதற்கான ஆவல் இருக்கும், ஆனா அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கான விஷயத்திலே ஒரு தகப்பனோ தாயோ அக்கறை இல்லாம விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். ஆனா இவங்க let us go and visit the Christian. நம்ம எங்கெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு சபையெல்லாம் தொடங்கிட்டு அப்படியே வந்தோமோ, முதல் சுவிசேஷ பயணம் முடிஞ்சது இல்லையா, அப்போ எல்லாரையும் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுறார். நல்ல விஷயம் தான். 37. இப்போ அந்த யோசனை ஏன் இப்ப எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. பர்னபா ஏத்துக்கிட்டவர் ஒரு சின்ன தன்னோட ஐடியா ஒண்ணு சொல்றார், தன்னுடைய விருப்பம் ஒண்ணு சொல்றார். அந்த இடத்துலதான் என்ன நடக்குது, பவுலோ நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததுனால அவனை அழைத்து கொண்டு போக கூடாது. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். ஒரு முறை ஊழியத்துல நம்மோடு கூட இருந்து நாம் ஒரு ஊழியத்துக்கு என்று அழைத்த பொழுது நம்மோடு கூட வராமல் நம்மை விட்டு பிரிந்து போனான். அந்த பிரிந்து போனதுன்றது ஒரு முக்கியமான வேலை, ஒரு டெத்து, அதுக்காக நான் போறேன், ஜஸ்ட் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அங்க பிரிந்து போனது என்பது இன்னைக்கு சொல்ற அளவுக்கு, இவர் நினைச்சு அதை சொல்ற அளவுக்கு அது துரோகம்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவனை கூடாது. அப்ப போனது தவறு என்பது தெளிவா தெரியுது. அதனால அந்த மார்க்கு சுவிசேஷம் எழுதினவர் தான் அவரை நம்ம கூப்பிடக்கூடாதுன்ட்டு. இப்பதான் அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். பர்னபா அவருடைய விருப்பத்தை தான் சொல்றாரு, ஆனா அவர் ஏத்துக்கல. இப்ப என்ன நடந்திருக்கும் அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம். இப்ப கடும் கோபம் மூண்டதுன்னு வாசிட்டோமா, ஆனா கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல. அப்படி சொல்லும் பொழுது அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்களா, அது இங்க இல்ல ஆக்சுவலா. அப்போ ஒரு ஊழியக்காரர்களாக 2 பேரு பேசினா எப்படி பேசியிருப்பாங்க, கலப்பின் மேல கையை வச்சுட்டு திரும்பி பார்க்க கூடாதுன்னு இருக்குல்ல. ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு அது எப்படி அவர் நம்மளை விட்டு போலாம்? நாம் ஒரு பயணம், சுவிசேஷ பயணம் செஞ்சுட்டு இருக்கோம், அதுல வர்றேன்னு வந்தாச்சு, வந்துட்ட பிறகு அதை முடிக்கணுமா இல்லையா? நடுவுல போறது என்ன? அப்ப நடுவுல போற ஆள் ஒரு உறுதியான ஆள் கிடையாது அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கலாம். இப்போ பர்னபா என்ன பண்ணுவார், அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா ஆறுதலின் மகன், அவருக்கு ஏற்கனவே பேர் இருக்கு. அப்ப அவர் யோசிக்கிறாரு, நம்ம இரக்கமா இருக்கணுமா இல்லையா, நம்ம இரக்கம் பாராட்டணுமா இல்லையா, நம்ம கைண்டா தானே நடந்துக்கணும். சரி, அப்ப ஏதோ சூழ்நிலை அவர் போயிட்டாரு அப்படின்னா பர்னபா கிட்ட அந்த மார்க்கு என்ன பண்ணிருக்கணும், தொடர்பு கொண்டு பேசி இருந்திருக்கணும். இந்த மாதிரி நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் ஏதோ அப்ப நான் போயிட்டேன், அது பவுலுக்கு வருத்தமா கூட இருந்திருக்கும், கண்டிப்பா எனக்கு புரியுது, ஆனால் நான் வர்றேன், நான் ஐ கம் அண்ட் ஜாயின், நான் இந்த ஊழியத்துல நான் கலந்துக்கிறேன், இனிமேல் நான் ரொம்ப சரியா நடந்துக்கிறேன், நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்லாம் ஒருவேளை பேசிருக்கலாம். ஏன்னா மனிதர்கள் அப்படித்தானே இருக்கும். ஒரு தகவல் அப்ப இவர் மைண்ட்ல வச்சுக்கினாரு. அப்போ நம்ம போகும்போது பர்னபாவை இவரை மார்க் கூட்டிட்டு போயிடலாம் பர்னபா மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு. நீதிமொழிகள்ல 25:19 ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும்
அதாவது துரோகம் பண்ணிட்டு போன மாதிரி பவுல் மனசுக்குள்ளது. அவனை கூப்பிடக்கூடாது அப்படின்ட்டு, அவனை கூப்பிடவே கூடாதுன்ட்டு. அப்போ நம்ம நம்ப கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ப முடியாது, நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்கல. நாம் பல நேரம் வாழ்க்கையில இவ்விதமான ஒரு சந்தர்ப்பம் நமக்கும் வந்திருக்கலாம். இன்னொன்னு, ஏன் இப்போ நீ ரெக்கமெண்ட் பண்ற, சேர்த்துக்கணும்னு இப்ப எதுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ற, நான் தான் சொல்றேன் இல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்போ வர்ண பண்ண சொல்லியிருப்பாரு, எருசலேம்ல நீங்க கிறிஸ்தவங்களுக்கு நடுவுல முதல்ல வந்தப்ப எல்லாரும் உங்களை பயந்து பயந்து ஒதுக்குனாங்கல்ல, உங்களை சேர்த்துக்கிட்ட ஆள் நான் தானே உங்களை சேர்த்துக்கிட்டேன், நான் உங்களை கொண்டு போயிட்டு தானே அப்போ சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணேன். அப்போ நம்ம இன்னொருத்தருக்கும் பண்ணக்கூடாதா, பண்ணணுமா இல்லையா? இப்ப இந்த கான்வர்சேஷன் வர வர என்ன ஆகும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ மனிதன், தேவனுடைய ஊழியக்காரன், ஆனா இதுல அவரால் ஒத்துக்கவே முடியல, கடுங்கோபம் வருகிறது. நாம கூட வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களில கருத்து வேறுபாடு வரும் பொழுது நம்முடைய நிலைநாட்டுவதற்காக பேசுவோம், சத்தமா பேசுவோம், கோபத்தோடு பேசுவோம். ஏன்னா நம்ம சொல்றது மட்டும்தான் அங்க நிறைவேற வேண்டும் அப்படின்னு கொத்த கால நின்று பேசுவோம். அது போல இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த பேச்சு இருக்கிறது. ஒருவர் வேண்டாம் சொல்றாரு, ஒருவர் வேண்டும் சொல்றாரு. இந்த வேணாம் அப்படின்றதும் வேணும் அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு நிறைய விஷயங்கள்ல பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்பவுமே வரும், சின்னதுல இருந்து வரும். அது ஒரு சின்ன விஷயமா தொடங்கும். நம்ம எல்லாம் ஆளுக்கு பழைய ஓல்டு பையில எல்லாம் எடுப்போம். நீங்க எப்படிதான் அப்ப வேணாம், நீங்க அப்பவே நீ அதை வேணான்னு சொன்ன, நான் வேணான்னு சொன்னது நீ வேணும்னு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபிள்ல ஃபுல்லா போட்டு அது அப்படியே ஒரு சண்டையும் பிரச்சனையும் ஆகி அன்னைக்கு செய்ய வேண்டிய நல்லதையும் செய்ய முடியாம விட்டுருவோம். சரி, இப்போ இவங்க பேசிட்டு இருப்பாங்க, கண்டிப்பா கடும் கோபம் உண்டது. இவர்கள் கடும் கோபம் தீவிரமானதாக ஆன உடனே ஒரு ஒரு கருத்து மோதல் உறவு முடிவுக்கு லீட் பண்ணின்னு போயிடுச்சு. அப்படியே உன் வழி நீ பாத்துக்க, என் வழி நான் பாத்துக்கிறேன் இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க. அந்த மாதிரி சகோதரர்கள் நடுவில் வரும் தான், கணவன் மனைவிக்கு நடுவிலையும் வருகிறது. சகோதர சகோதரி, ரத்த சம்பந்தமான அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அவங்க நடுவில் வருது. உன் வழி நீ பாத்துக்க, என் வழி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற இடம் வருது. அதே மாதிரி இங்க வந்துடுச்சு கோபம், சண்டை. இப்பொழுது 39 இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். நல்ல கவனிக்கணும், ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது முக்கியமான 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் பாடம் கத்துக்கணும்னு சொன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைய எப்படி தேவன் கொண்டு போறான்னு நம்ம கவனிக்கணும். பர்னபா பத்தி என்ன சொன்னாங்க, மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு, சீப்ரு தீவு பர்னபாவோட ஊரு. அவரு கம்ஃபர்டபுள் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஜோனுக்கு போயிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறமா இங்க போ அங்க போன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேண்டிய அவசியமே இல்லைல்ல, அவருடைய ஜோன்ல அவரு போயிட்டாரு. ஆசியா மைனர் பகுதிக்கு பவுல் கிளம்புறாரு. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு, இது என்ன கொஞ்சம் பர்னபாவை சொல்லும் போது எப்படி சொன்னாங்க, சாதாரணமா சொன்ன மாதிரி இருக்குது இல்ல, பர்னபாவை சொல்லும் போது சாதாரணமா சொன்ன மாதிரி இருக்கு. சீப்ரு தீவுக்கு மார்க்குவோட போனான், அவ்வளவுதான். ஆனா இவரை சொல்லும் போது சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். ஒரு சின்ன வித்தியாசம் தெரியுது. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய மனம் நமக்கு தெரியாது. அவர்கள் பிரிந்து விட்டார்கள். சரி, பிரிந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும், நாம் பிரிந்து போகலாம், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. தற்காலிகமாக பிரியலாம் என்று கணவன் மனைவிக்கே வசனம் சொல்லுது. விசுவாச விஷயத்திலே உங்களுக்கு முரண்பாடு வருமானால் நீங்க 1 Corinthians 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் பிரிந்து போக மனதானால் பிரிந்து போகலாம், கொஞ்ச காலம் பிரிந்து போகலாம். அப்ப அந்த பிரிவுன்றது எதுக்காகன்னு சொன்னா, அந்த கோபத்தோட அந்த ஹீட்டட் ஆங்கர் இருக்கு இல்லையா, அது இன்னும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது நம்முடைய உறவை. அதுக்காக அந்த சின்ன ஒரு கேப், பிரிந்து ஒன்றானவர்கள் அப்படின்ற அனுபவம் உங்களுக்கு கூட உங்க வாழ்க்கையில இருக்கலாம்.
ஆனால் அப்படி பிரிஞ்சிட்ட பிறகு அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க, ஒருத்தரை பத்தி எப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்றதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அங்கதான் நமக்கு பாடமே தேவைப்படுது. அங்க அவர்கள் பிரிந்த பிறகு என்ன பண்ணாங்க? இங்கே பர்னபாவுக்கு சொன்னது சாதாரணமாகவும் பவுலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது போல தெரிகிறது. தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சகோதரராலே அப்படின்னா இவரை ஒரு கிராண்ட் சென்ட் ஆஃப் பண்ண மாதிரி இவரு இருக்கு. ஆனா அவரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்ட மாதிரி இருக்கு. சகோதரர்கள் நடுவில், நம் உறவுக்கு நடுவில் முரண்பாடுகள் வரும். முரண்பாடு வந்தாதான் நம்ம இந்த உலகத்துல மனுஷரா வாழணும்னே அர்த்தம் வரும். ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், அங்கதான் நம் கிறிஸ்துக்குள்ளே எவ்வளவு முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம், எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம்ன்றது அப்பதான் தெரியும். அங்கதான் நம்ம நிரூபிக்கணும். பல நேரம் நாம் அதுல தவறாக நடந்து கொள்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க? இப்ப நம்ம அதுல இருந்து பாடம் கத்துக்கலாம். முதலாவது பாயிண்ட் 1 எழுதுறவங்க எழுதிக்கங்க. எவ்வளவு கேட்டாலும் நம்ம ஞாபகம்லாம் வச்சுக்கவே முடியாது. அடுத்த வாரம் கேட்பேன், நான் சொன்ன பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஞாபகமே இருக்கு, அதனாலதான் வாழ்க்கைக்குள்ள அது போகவே மாட்டேங்குது. ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியாவது கேளுங்க. ஒரு சிலர் கேட்கும் போது அப்படியே பிடிச்சுக்குவாங்க, மைண்ட்ல வச்சுக்குவாங்க. அது மாதிரி எல்லாரும் கிடையாது ஆக்சுவலா, இல்லையா? எழுதணும்னு சொல்றது எழுதுக்காக தெரியுங்களா? எழுதும் போது கூடுதலா நாம எழுதுறதுனால அந்த வார்த்தை நமக்கு இன்னும் பதியும். அதுக்காக தான் குறிப்பா வாலிப பிள்ளைகள் எழுதணும். சரி, இப்ப பாருங்க, சகோதரர்கள் கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் தான். பாயிண்ட் 1 ஏற்கனவே நான் அதை சொல்லிட்டேன். இருவர் கருத்தொருமித்து இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோமே. அதாவது இருவர் கருத்தொருமித்து இருக்கிறாங்கன்னா அந்த இரண்டாவது நபர் தேவையில்லை, எப்பவுமே கருத்தொருமித்தே தான் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்போ சிலர்லாம் பாக்குறோம், இவங்க நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்க, சண்டையே போட்டுக்க மாட்டாங்களேப்பா, இவங்க நல்ல பிரதர்ஸா இருக்காங்க, இவங்களுக்குள்ள சண்டையே வரமாட்டாங்கப்பா அப்படின்னா நம்ம என்ன தப்பா நினைச்சிடறோம்? இவங்களுக்கு கருத்து மாறுபாடே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அங்கதான் தப்பு பண்றோம். அவர்களுக்குள்ள கருத்து மாறுபாடு வருகிறது, ஆனால் அவர்கள் அதை அழகாக கையாளுகிறார்கள். இங்கதான் வித்தியாசம். அப்ப கருத்து மாறுபாடு சகோதரர்கள் நடுவில் நிச்சயம் உண்டு. ஒரு விஷயத்துல நாம உறுதியா இருக்கிறோம், விரும்புறோம் அப்படின்னு சொன்னா கருத்து மாறுபாடு என்பது நிச்சயமா வரும். நான் ஒன்றை விரும்புகிறேன், நீங்கள் ஒன்றை விரும்பவில்லை. அப்ப நான் ஒன்றை விரும்புகிறேன் பொழுது அதுல தேவ நீதி இருக்குமானால் அந்த கருத்து மாறுபாடு வரட்டும். ஏன்னா நான் இந்த தேவ நீதியை விட்டு கொடுத்துட கூடாது. பவுல் உள்ள போறாரு, பேதுரு அங்க இருக்கிறாரு, விருத்தசேதனம் உள்ளவர்கள் வராங்க. உடனே பேதுரு அங்க நான் இதுல இல்லப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறாரு. பார்த்துட்டாரு, பார்த்த உடனே கண்டிக்கிறார். ஏன்னா அத பேதுரு செய்யக்கூடாது. புதிய கிறிஸ்தவ மக்கள் செஞ்சாங்கன்னா பலவீனர்கள், அவங்களுக்கு தெரியாது, அவங்க செய்யலாம். ஆனா அதை பேதுரு செய்யக்கூடாது. அப்போ கண்டிக்கிறாரு. கண்டித்ததை ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க, இல்லையா? கண்டிச்சத தேவன் தம்முடைய வசனத்துல எழுதி வச்சுட்டாரு. யாரோட மிஸ்டேக்? பவுலுக்கும் பர்னபாவுடைய கடும் கோப சண்டை எழுதி வச்சிருக்கிறாரு. பேதுரு தவறு செய்தார் அந்த இடத்துல, அவரை உபதேச விஷயத்துல, சத்திய விஷயத்துல அப்படின்னு சொல்லி அதை எழுதி வச்சுட்டாரு. அப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம், என்னையோ உங்களையோ சத்திய விஷயத்தில் நாம் சரியா இல்லாத பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் தான் நம்மளை கண்டிக்கணும். அவங்க நம்மளை கண்டிக்கணும், அவங்க நம்மளை திட்டணும், நம்மளை சரி செய்யணும். நீதிமான் என்னை கொட்டட்டும், நான் என்னை சரி செய்து கொள்வேன்னு சங்கீதக்காரன் சொல்றார். என் தலையில நீதிமான் என்னை கொட்டட்டும், அப்ப நான் என்ன சரி பண்ணிக்குவேன். இந்த மைண்ட் செட் நமக்கு இருந்ததுன்னு சொன்னா உறவு ஆரோக்கியமா கொண்டு போகலாம். இரண்டாவது, பல கருத்து மாறுபாடுகள் இருவருக்கும் வரும்போது ஒரு பகுதி சரி, இன்னொன்று தவறு என்று நினைக்கலாம். முதல்ல என்ன நினைப்போம்? கருத்து வேறுபாடு வந்துச்சான் அப்படின்னு உடனே இவங்க சரியா சொல்றாங்க, அவங்க தப்பா சொல்றாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஒண்ணு இருக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த இடத்துல ஒருவர் சுய கட்டுப்பாடை இழக்கும் பொழுது பிரச்சனை வருகிறது. இந்த பவுல் பர்னபா விஷயத்துல அவங்க சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டாங்களா? ஆமா. ஏன்னா உரத்த சத்தமாக கடும் கோபம் கொண்டு அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க சபை பிரச்சனையை கொண்டு போய் எருசலேம் சங்கத்துல பேசினாங்கல்ல,
அங்க கோபம் கொண்டு அப்படின்னு நீங்க பார்க்கல, வாக்குவாதம் வந்ததே தவிர கடும் கோபம் கொண்டதாக நம்ம அங்க பார்க்கல. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், கடும் கோபம் கொண்டார்கள், அவர்கள் பிரிந்தார்கள் இல்லையா? சோ இந்த இடத்துல இந்த சுய கட்டுப்பாடு இழக்கும் பொழுது நாம் தவறு செய்கிறோம். பவுல் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஒரு மார்க்குன்ற ஒரு நபர் அப்படி கூட்டிட்டு போகும்போது நம்முடைய ஊழியம் பாதிக்கப்படும். ஏன்னா அந்த ஃப்ளோல வைராக்கியமா போயிட்டே இருப்போம். அந்த பிரிஞ்சு போற மாதிரி ஒரு தாட்டு உள்ள ஒரு ஆளு கூட வந்தா அந்த ஊழியம் பாதிக்கப்படும் அப்படின்னு பவுல் நினைச்சிருக்கலாம். நியாயமா இருக்கு, அவருக்கு நியாயமா இருக்கு, வேணாம் மார்க் வேணான்றதுக்கு நியாயம் அங்க இருக்கா? இந்த பக்கம் பார்த்தோம்னா அவர் ஊழியம் செய்யணும்னு இப்ப நினைக்கிறாரு இல்ல, அவர் மனசு மாறிட்டு வரன்றாரு இல்ல, இப்ப நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா அந்த ஊழியத்தின் மேல வாஞ்சி இல்லாத ஆளா போயிட்டாருன்னா என்ன ஆவறது? அவர் ஊக்கம் எழுந்துட்டா என்ன ஆவறது அப்படின்னு மார்க். இப்ப ரெண்டுமே சரியா? ரெண்டுமே சரிதான் இல்லையா? அப்போ சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடு வந்துடும். அந்த ரெண்டு பேரும் அந்த கருத்து வேறுபாட்டுக்குள்ள இருப்பாங்க. தூரமா மூணாவது நம்ம பார்க்கும்போது இப்படி நிதானமா பார்க்க கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா நம்ம என்ன தெரியல பண்றோம், ஏதாவது ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றுவோம். இன்னைக்கு அப்படித்தான் இந்த மூணாவது ஆள் வரும் பொழுது அவர்கள் எண்ணெயை ஒரு பக்கம் ஊத்திடுவாங்க. அது என்ன ஆகும்னா மிகப்பெரிய பிளவை உண்டாகிடும். அப்போ ஒரு கருத்து வேறுபாடு இருவருக்குள் நடக்கும்போது அங்கே சுய கட்டுப்பாடோட நடக்கணும். நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால மூன்றாவது நபராக ஒருவர் போவாரானால் அவர் அதை பார்க்கிற பார்வையில நிதானம் தேவை. ஏன்னா நம்ம குடும்பங்களுக்குள்ள, உறவுகளுக்கு நடுவுல, சகோதரர் நடுவுல இந்த மூன்றாவதான நபர், நான்காவது, ஐந்தாவதுன்றது எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். நம்ம அதுல கவனமா இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்படும் போது ரெண்டு பேருக்குமே சரின்னு தான் அவங்களுக்கு தோணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒருவருக்கு சரி அப்படின்றது இன்னொருத்தருக்கு தவறா தோணும், இன்னொருத்தருக்கு தவறுன்றது இன்னொருத்தருக்கு சரியா தோணும். இதுல நாம தான் சிந்திச்சு நிதானமாக அந்த விஷயத்துல நடக்கணும். நாம ஒருவேளை மத்தியஸ்தம் பண்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போறதா இருந்தா நாம ரொம்ப சரியா நடக்கணும், நாம அங்க நிதானமா நடக்கணும். அந்த விஷயத்தை பேசுவதற்கு முடியுமானா பேசணும், இல்லைன்னா பேசாம இருக்கிறது ரொம்ப பெட்டர். ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒரு ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக எல்லாம் பேசிடக்கூடாது. நிறைய நேரங்கள் நம்ம அப்படி தவறு செய்து விடுகிறோம். இவங்க நடுவில் யாருமே வரல, இவங்க ரெண்டு பேர் பேசினாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதுல நான் நல்ல பார்த்து பார்க்கலாமா? அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா போனாங்க, ரெண்டு பக்கத்துல ஊழியம் பண்ணாங்க, கர்த்தருக்கு மகிமையா நடந்துட்டாங்க. ஓகே, இதை நாம தேவன் தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. இந்த கருத்து வேறுபாடு வர்றதுக்கே தேவன் தான் காரணம் சில நேரத்தில் நம்ம அப்படி சொல்லி நியாயப்படுத்திடுவோம். இல்ல, அப்படி கிடையாது. கருத்து வேறுபாடு உண்மையாதான் வந்தது, கோபம் உண்மையாதான் வந்தது, அவங்க சண்டை போட்டு தான் பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இவர்கள் இருவரையும் தேவன் தன் வேலைக்காக பயன்படுத்தி கொண்டு போனார். அதுக்கு தகுதியா தங்களை அவர்கள் கமிட் பண்ணிட்டாங்க. சரி, மூன்றாவது விஷயம், சில நேரம் தீர்வு கிடைக்காமல் போகலாம், பிரிவு ஏற்படலாம். இதை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. இந்த பிரிவு என்பதை ஏற்றுக்கொள்ளும். நான் மவுண்ட்ல இருக்கும் பொழுது என்னோடு இருக்கும் சகோதரருக்கு நான் சொல்லி இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இணைந்திருப்போம், கிறிஸ்துவுக்காக பிரிந்து செல்வோம். அதனால ஒரு இடத்துல இருந்து என்னால பிரிஞ்சு வந்துட முடியும். அங்க அவங்களுக்கு அந்த விஷயத்தை நான் பதிய வச்சிருவேன். சரி, பிரிஞ்சு வந்துட்டேன்னாலும் ஒன்னாதான் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னாதான் இருக்கும். கருத்து வேறுபாடு இல்லாதவர்களா என்னோட ஊழியத்துல இப்போ இணைந்திருக்கிறவங்க எல்லாரையுமே எடுத்துக்கங்களேன், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லையான்னா வாழ்நாள் முழுசும் மூஞ்சியே பார்க்க மாட்டான்ற அளவுக்கு கருத்து வேறுபாடெல்லாம் வந்தது. அவங்க வீட்டு வாசலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கலாம், அவங்களும் நினைக்கலாம், அந்த மாதிரி கருத்து வேறுபாடெல்லாம் வந்தது. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம்? இங்க அன்புன்றது இந்த இடத்துல தான் தேவைப்படுது. ஏன் தெரியுங்களா? அன்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் தெரியுங்களா? சகிக்கும், பொறுத்து கொள்ளும், தாங்கும். இங்கதான் அந்த அன்பு தேவைப்படுது. அந்த அந்த கேரக்டரை அங்க பயன்படுத்தி ஆகணும். நம்ம அதை நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்து வேறுபாடு, பிரிவு, முறிவு, பகை, கசப்பு இதை உருவாக்கிடும். இன்னும் முக்கியமான பாடம் இருக்கு, கவனிங்க. இந்த பிரிவு ஏற்பட்டாலும் கூட உறவுல, நட்புல பிரிவு வந்துடக்கூடாது. அதாவது பிசிக்கலா ஒரே இடத்துல இல்லையே தவிர
அந்த உறவை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு கவனம் நமக்கு தேவை. ஒத்து போல பிரிஞ்சிட்டோம், ரைட், ஓகே. இந்த ஒரு விஷயம் தானே, ஒரு ஈவெண்ட் தானே, அது ஒரே ஒரு விஷயத்துல தானே நம்ம பிரிஞ்சோம். அதுக்கப்புறமா ஒன்றாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் மீண்டும் இதை நினைத்து ஒன்றாவதற்கும் வாழ்க்கையில நிறைய வெளி நிறைய நிறைய தூரம் இருக்குல்ல, நிறைய காலம் இருக்கு இல்லையா. ரீஜான் ஆயிடணும் உடனே இஷ்யூ ஒண்ணுதானே. நம்ம அந்த மாதிரி நினைக்காததுனாலதான் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் பிரிந்து விடுவேன் என்று பிரிந்து விடுகிறோம். ஆனா அப்படி பிரிஞ்சுக்கிட்டவங்க கூட கொஞ்ச நாள் கழிச்சு ரெக்ரெட் ஆவாங்க. அடடா, என்னடா அந்த ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சிட்டோம், இவ்வளவு தூரம் போயிட்டோம், இப்ப திருமணம்னு மனசு சொல்லுது, ஆனா போக முடியல. ஒன்னா இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம், ஆனா மனம் ரொம்ப தூரமா கொண்டு போயிடும். மனதை ரொம்ப தூரம் கொண்டு போவாதீங்க. அந்த மனதின் கசப்பை ரொம்ப தூரம் கொண்டு போவாதீங்க. கசப்பான வேர் சல்லி வேரா இருக்கும்போது வெட்டி எடுத்துருங்க. சரி, ரைட், ஓகே. அந்த டைம்ல அவங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா, அவன் ஆங்கிள் அது கரெக்ட் தான். அந்த இடத்துக்கு முதல்ல வந்துடணும். அதுல என்ன ஆயிட போகுது? ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் என்ன ஆயிட போகுது? சகிப்பதில் பொறுத்துக் கொள்வதில் என்ன ஆயிட போகுது? லாபம் தான். தேவநீதிக்கு உட்பட்டு இதை நிதானமாக சிந்திக்க நாம் வளர்ந்திருக்கணும். அதுதான் நம்முடைய சந்ததிக்கு முன்னுதாரணமாக இருக்கும். சரி, நான்காவது, கருத்து வேறுபாடு கோபமாக மாறும் பொழுது என்ன பண்ணணும்? எபேசியர் 4:26, எபேசியர் 4:26. கோபம் கொண்டாலும் முன்னாக இது யாருக்கு? யாருக்கு இது? எல்லாருக்கும் தான், எனக்கும் தான், உங்களுக்கும் தான். சரி, இந்த இடத்துல ஒரு டியூரேஷன் இருக்குது இல்ல, அது என்னது? சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக. நாள் கடந்து, வாரம் கடந்து, மாதம் கடந்து, ஆண்டுகள் கடந்து எடுத்துன்னு போறோமே, நியாயமா இது? ஏன் அதை தீர்த்துக் கொள்ள முடியவில்லை? நமக்கு ரொம்ப நியாயமான காரணங்கள் இருக்கலாம். இங்க நியாயம் அநியாயம் பத்தியே பேசல. கோபம் கொள்றீங்களா ஒரு விஷயத்தை பற்றி, அந்த விஷயத்தை அன்றைக்கு இரவு சூரியன் மறைவதற்கு முன்னாலே சரி செய்து கொள்ளுங்கள் இருக்கு. இந்த பிராக்டிஸை நம்ம வளர்த்துக்கிட்டோம். இட் சுட் பி எ பிராக்டிஸ். இது நாம பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். இது நாம முடிவெடுக்கணும், நாம தான் டிசைட் பண்ணணும், நம்ம தான் செய்யணும். இதை அப்படி பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப சுலபமாயிடும். அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ பிரச்சனையே கிடையாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால நான் இந்த விஷயத்த சரி செய்து விடுவேன், மன்னிப்பு கேட்கணுமா கேட்டுருவேன், கொடுக்கணுமா கொடுத்துருவேன். இவ்வளவுதான். என்ன நான் கிளீன் பண்ணிக்கணும்ன்ற ஒரு திட்டம், தீர்மானம் நமக்குள்ள வேணும். ஏன்னா ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, அடுத்தது 29. பேசுங்க. 31, 32. நீங்க கடவுது தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து அப்படியே உயிர் போற நேரம் நமக்கு நல்லா தெரியுது, சாக போகிறப்போ அந்த டைம்ல என்ன கேட்போம் தேவன் கிட்ட? தேவனே, என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரலோகம் கொண்டு போயிடுங்க. அப்ப கேட்போமா இல்லையா? ஒரு நாளை முடிக்கும் பொழுது நான் சாகிறேன், மறுநாள் தேவன் கொடுத்தா மட்டும்தான் நான் எழுந்திருக்கிறேன். அப்ப அந்த ஒரு நாளை முடிக்கிறதுக்கு முன்னால தேவன் என்னை மன்னித்தது போல என்னோடு இருக்கும் என்னுடைய உறவை, என் சகோதரனை நான் மன்னிச்சாகணுமே. அப்படி பண்ணாம நான் தூங்கிட்டேன், மறுநாள் காலில் எழுந்திருக்கிறேன், மீண்டும் அந்த கசப்பை தொடர்றேன். இது நடுவுல இன்னொருத்தங்கிறான், அவன் அதுக்கு தீனி போடுவான், சாத்தான். அவன் அதுக்கு எண்ணெய் ஊத்துவான். அது நம்ம சொந்த எண்ணங்களா கூட வரலாம், நாமே கூட சிந்திக்கலாம். இன்னொரு மனுஷால் வரணும்னு அவசியமே கிடையாது. நம்மளே சிந்திச்சு சிந்திச்சு கூட அதுல வளரலாம். அப்போ இந்த இருவரோட முறிவு சில நேரங்கள்ல
ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலே மாறுபடலாம். மாறுபாடுதான் அவங்க ஏத்துக்கிற மாதிரி அதை சொல்லிட்டு கூட என்ன பண்ணலாம், காரியத்தை சரி செய்யலாம். நம்ம உறவுகளுக்கு நடுவில் பிடிக்காத விஷயங்கள்லாம் நிறைய நமக்குள்ள இருக்கும். ஓ, இவங்க ஒரு குட் கப்பிள்பா, ஹாப்பியா இருக்காங்க எப்பவுமே அப்படின்னா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்காதா? நிறைய இருக்கும். ஆனா அவங்க ஏன் அப்படி தெரியுறாங்க? அவங்க ஏன் மகிழ்ச்சியா தெரியுறாங்க? அவங்களுடைய சண்டைகள் அப்படின்றது இல்லவே இல்லையே. அந்த மாதிரி ஏன் இல்லை? கூக்குரல் இல்லை, கூச்சல் இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன் அப்படி இருக்காங்க? ஆனா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்காதுன்னு நினைச்சோம்னா தப்பு. கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனா அவர்கள் அதை என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொள்ளும்படி மாறுபடுகிறார்கள். சரி, இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தா, சகோதர உறவுல மாற்றம் இல்லை. இந்த ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க. அந்த சகோதர உறவுல மாற்றம் இருக்குமான்னா இல்ல. அண்ணன் தம்பின்னா அண்ணன் தம்பி தான் சாகுற வரைக்கும், அக்கா தங்கச்சின்னா சாகுற வரைக்கும் அக்கா தங்கச்சி தான். கிறிஸ்துவுக்குள்ள சகோதரன்னா சாகுற வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரன் தான். இது முதல்ல மைண்ட்ல இருக்கணும். நாம் சகோதரர், எவ்வளவுதான். யாக்கோபு ஏசா சந்திக்கும் போது ஏசா தன்னை கொலை செய்து விடுவான் என்று நடுங்கி வருகிறார். ஏசாவோ தன் சகோதரனை பார்க்கும் பாசத்துல வருகிறான். இது இவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா யாக்கோபுக்கு தெரியல. கிட்ட வந்தவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த அன்பை பரிமாறின உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் நாம் சகோதரர். ஒரு சண்டை உருவாகிறது மேய்ப்பர்களுக்கு நடுவுல. ஆபிரகாம் சொல்றாரு லோத்து கிட்ட, நாம் சகோதரர். அப்ப நாம் சகோதரர் அப்படின்றதுல மாற்றமே கிடையாது. இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்ப இவங்க அதுல மாற்றம் பண்ணிக்கல. அடுத்தது, அடுத்தவர் மதிப்பை அடுத்தவர் குறைக்கல. எப்பவுமே கருத்து வேறுபாடு வந்த பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா, என் கருத்து கரெக்ட், நான் சொன்னது கரெக்ட், ஆனா அவங்க சொன்னது தப்பு. அப்ப நான் சொன்னது கரெக்ட்ன்றதுக்கு நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கட்டடத்தை கட்ட ஆரம்பிப்பேன். எப்படி கட்டுவேன்னா, எதில் இருக்கிற கட்டடத்தை இடிச்சிட்டு தான் கட்டுவேன். அவங்களுடைய கருத்து தவறு அப்படின்றத சொல்லுவேன். அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது என் அபிப்பிராயமாவே இருக்கலாம். அந்த தவறு அவர்களுடையது, எந்த சரி, எந்த சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் அதை எப்படி சரி ஆக்குவேன் தெரியுங்களா? அவங்கள தவறுன்னு சொல்லி 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 எந்த சரியாக்குவேன். இதெல்லாம் நம்ம பக்காவா பண்றதுதான். இவங்க அந்த மாதிரி செய்யல, இவங்க அந்த வேலையை பண்ணல, இவங்க ஊழியம் பண்ண போயிட்டாங்க. அதனாலதான் தேவன் அவர்கள் அதுக்கப்புறமா அவங்க செய்த நன்மைகளையும் அதுக்கப்புறமா அவங்க பேசிக்கிட்டதையும் பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. இதுக்கப்புறமா அவங்க பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க பேசிக்கிட்டது, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொன்னது ஆவியானவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அதை பட்சா நமக்கு புரியும். 1 கொரிந்தியர் 9:6. மாத்திரம்தானோ அதிகாரம் இல்லை அப்படின்னா, பர்னபாவும் பவுலும் கைத்தொழில் செய்து ஊழியம் செய்ததை பின்னாளிலே கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது மென்ஷன் பண்றார். ஒண்ணு. அடுத்தது, நாம் கிறிஸ்தவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய குறைபாட்டை களைந்து நன்மைக்கு எதுவாக காரியத்தை மாற்றிடுவார். நான் ஒரு கிறிஸ்தவனா நடக்கணும். எந்த விஷயத்திலையும் கருத்து வேறுபாடு வருதா, நான் கிறிஸ்தவனா நடக்கணும். அடுத்தவங்க நடக்கலையா, அவங்க நடக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படலாம். இவ்வளவுதான் வித்தியாசம். அங்க எல்லாருக்கும் டைம் தான், அவங்களுக்கு ஒரு காலம் தேவைப்படலாம். நான் புரிஞ்சுக்கிட்டேன்றதுனால அவங்களும் அதே வெலாசிட்டியில புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அதே நேரத்துக்குள்ள புரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. அவங்களுக்கு ஒரு காலம் எடுக்கலாம். இதுல ஒரு ஆண் பார்க்கிற பார்வையும் ஒரு பெண் பார்க்கிற பார்வையும் வேற. உலகத்துல இது ரெண்டா பிரிச்சிருங்க. ஒரு விஷயத்த ஒரு ஆண் பார்க்கிற பார்வை, அதை ஒரு பெண் பார்க்கிற பார்வை வேற. அதனால கருத்து வேறுபாடுகள்ல நிறைய இந்த கணவன் மனைவி நடுவில் ஏன் வருதுன்னு சொன்னா, இந்த பார்வை வித்தியாசம் இருக்குன்றதே நிறைய பேர் ஒத்துக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லாம் கணவன் மனைவி நம்ம அன்புல ரொம்ப கலந்து இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம், நாம் இனி இருவர் அல்ல இருந்ததுனால கருத்துக்களும் ஒன்னாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, பெரிய தப்பு. அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரே விஷயம்தான், அத சகோதரி சொல்றது வேற மாதிரி இருக்கும், அந்த சகோதரன் கணவன் சொல்றது வேற மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்தை தான் இவங்க பார்ப்பாங்க. இது இப்படிதான் இருக்கும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது மாதிரிதான் நம்ம சகோதரி நடுவில், குடும்பங்களுக்கு நடுவில்
அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வேற வேற மாதிரி இருக்கலாம். சில நேரம் நல்ல நோக்கத்துல தான். சோ இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் மனிதர்கள், இப்படிதான் இருக்கும். இந்த வித்தியாசங்கள் உள்ளதுதான் வாழ்க்கை. சரி, இப்போ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. சபையும் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்தில் சொல்லுகிறார்கள். வாழ்த்தில், அதாவது என் குமாரனாகிய மார்க்கு அப்படின்றாரு. அதாவது இந்த இடத்துல பேதுருவோடு கூட இப்ப யார் இணைஞ்சிட்டா? மார்க் இணைஞ்சிருக்கிறார். பேதுருவோடு ஜாயின் பண்ணி அங்க ஊழியம் பண்ணின்னு இருக்கிறார். பேதுரு சொல்லதான் மார்க் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி ஆவியின் ஏவுதலான அந்த வசனங்களை தான் மார்க் சுவிசேஷத்துல எழுதிய வச்சிருக்கிறார். சரி, அடுத்தது கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 10-11. கொலோசியர் 4:10-11. வாழ்த்து பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு. அப்ப பர்னபா ஏன் மார்க் மேல ஒரு கவனமா இருக்கிறாரு? சொந்தக்காரு இல்லையா? சொந்தக்காரு. அப்ப அந்த கான்வர்சேஷன் சொன்னேன்ல, இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப பர்னபா சொல்றாரு மார்க்கு கூட்டுன்னு போலாம், பவுல் சொல்றாரு சொந்தக்காரன்றதுனால நீ கூட்டுன்னு போலான்றியா? அப்போ பர்னபா என்ன சொல்லியிருப்பாரு? யோ, நீ எருசலேமுக்கு வந்தப்போ நீ சொந்தக்காரனா? உன்னை எல்லாரும் பயந்து ஒதுக்குனாங்கல்ல, அப்ப நீ எனக்கு சொந்தக்காரனா? நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணல, நான் உன்னை கூட்டுன்னு போனேன்ல. இல்ல என்ன மாதிரி இருந்திருக்கும்ல அந்த கான்வர்சேஷன். இதெல்லாம் தாண்டிதான் கோபம் வந்தது பிறகு அது அவர்கள் அந்த இடத்துல நீதியாக ஒருமித்து போகலாம் அப்படின்னு நினைக்காம பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். நாம் you can stay in Christ. If you want to separate in Christ, அது மாறக்கூடாது. But separate yourself. தேவனுக்கு மகிமையா வாழுங்க. நாம் சகோதரர்களாக எங்கிருந்தாலும் இணைந்திருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, அந்த அன்புல, அந்த உறவுல, அந்த நல்ல வார்த்தை விசாரிப்புல நம்ம இணைஞ்சிருக்கலாம். அதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, அதுல இருக்கிற ஒரு ஆனந்தம் ரொம்ப பெருசு. 10-11 கொலோசியர் 4:11 பட்சமா இந்த இவர்கள் மாத்திரம்னா உள்ள யார் இருக்கா? பர்னபாவும் இருக்காங்க, மார்க்கும் இருக்கிறார். இவர்கள் எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். பிலமோன் 24ஆம் வசனம். ரெண்டு தீமோத்தேயு 4:12 இதான் முக்கியமான வசனம். மார்க்கு என்னோட கூட்டிக் கொண்டு வா, எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். பவுல் வயசாயிடுச்சு இப்போ. இந்த நிருபம் எழுதும் பொழுது மார்க்கு கூட்டிட்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அப்போ பாருங்களேன், ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரிவு, ஒரு சின்ன ஈவெண்ட் மட்டும்தான் அது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அதை வாழ்நாள் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு காலமெல்லாம் மரண பரியந்தம் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாடுற மாதிரி ஆயிடுறோம். அப்படி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விஷயத்த சின்னதா அதோட மட்டும் பாருங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த விஷயத்த அதோட மட்டும் பாரு, அதோட முடிச்சுடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ஒரு நல்ல பழக்கம். அதை தொடர்ந்து நாம் அந்த பிரச்சனையை தாண்டி ஒருவரை கெட்டவர் என்றும் ஒருவரை நல்லவர் என்றும் ஒரு லேபிள் வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஒருவன் கடுங்கோபி என்றும் இன்னொருவன் கோபம் இல்லாதவன் என்றும் முத்திரை குத்த ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் பண்றதுனாலதான் நாம் உறவுகளாக சேர்ந்திருந்தும் கூட மனதால் பிரிந்திருக்க வேண்டியிருக்கிறது. அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்து எந்த அளவுக்கு நடந்து கொண்டாரோ அந்த மனம் நமக்கு தேவைப்படுது. அவர் எப்படி பேதுருவை ஏத்துக்கலாம்? 3 முறை சத்தியம் பண்ண ஒருத்தரை அது எப்படி ஏத்துக்கிட்டு சபையின் பொறுப்பு கொடுக்கலாம்? நம்மளா பக்கத்துல இருந்தோம்னா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? நீங்க உயிரோடு இருக்கும் போதே, அதுவும் இவ்வளவு துன்பத்துல இருக்கும் போதே ஒரு ஆள் உங்களை தெரியலன்னு சத்தியம் பண்றாங்கன்னா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? காட்டி கொடுக்கும்படியாக திட்டமிட்டு காசு வாங்கிய யூதாசு
சிநேகிதனேன்னு முத்தம் கொடுக்கிறாருல்ல, இந்த 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 இயேசுவாக நாம் எப்பொழுது நடக்க போகிறோம்? கீழே கேலி செய்யறாங்க, இறங்கியா கீழே இறங்கு, என்னமோ லாசரு உயிரோட வர வச்ச, பாடையில் வந்தவன் உயிரோட வர வச்ச, நீ தொங்கின்னு இருக்கிற மேல இறங்கு கீழே, கேலி செய்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்ன, இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இல்லை. தெரியாம பேசுறாங்க, புரியாம பேசுறாங்க, அப்படி நீங்க ஒரு விஷயத்தை பாத்துருங்களேன், அந்த கேட்டகரியில நீங்க வச்சிருங்களேன் விஷயத்த, ரொம்ப ஈஸியா கடந்து போயிடலாம். என்னன்னா, நமக்கு அழுத்தம், நமக்கு பாரம் இல்லாம இருக்கலாம், சுயநலமா முதல்ல அதை செய்யலாம், அதுக்கப்புறமா அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கலாம். முதல்ல நம்ம பாரம், நம்ம அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்காகவே இப்படி நினைக்கலாம் இல்ல. சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, இதை வாசித்ததும் பேசினதும் எனக்கு சந்தோஷமா இருக்கிறதப்பா. ஆனால் எனக்காகவே நீ நிறைய விஷயங்களை சொன்னதாக நானும் பார்க்கிறேன். கேட்டபடி மக்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். இதோ நாங்கள் சோதிக்கப்படாதபடி, அப்படி சோதிக்கப்பட்டாலும் இந்த வார்த்தையின்படி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கருத்து வேறுபாடு எங்களுக்குள் வருகிறது, வந்திருக்கிறது, வரும். ஆனால் நாங்கள் சகோதரர்கள், நாங்கள் குடும்பம், நாங்கள் உறவுகள். இதை மதித்து உம்மை நினைத்து நீர் எங்களை மன்னிக்கிறீர், நீர் எங்களை சகித்துக் கொள்கிறீர், நீர் எங்கள் மேல் பொறுமையா இருக்கிறீர். இதை நினைத்து நாங்களும் அப்படி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். குடும்பங்களை ஆசீர்வதியும், சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். பிணக்குகளை, பிரிவுகளை, முறிவுகளை நீக்கி சமாதானத்தை தான் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.